பழனியில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் மாவட்ட செயலாளர் பழனிராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அதில் ஒட்டன்சத்திரம் குறிஞ்சிநகர் பகுதியில் பட்டியலின மக்கள் 49 நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அரசு வழங்கிய பட்டாவை சிலர் சட்டவிரோதமாக பட்டாவை பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பட்டியலின மக்களை அந்த இடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவதாகவும், மீறி வருபவர்களை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுவதாகவும் ஆக்கிரமிப்பாளர்கள் கூறி வருவதாக கூறப்படுகிறது. எனவே கோட்டாட்சியர் ஆக்கிரமிப்பாளர்களின் பட்டாவை ரத்து செய்து பட்டியலின மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக அந்த பகுதிக்குள் போக விடாமல் ஒரு சாதி ரீதியாக மிரட்டி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆதித்தமிழ் கட்சியின் சார்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியாளரிடம் பலமுறை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனு கொடுத்தும் கூட இன்று வரை இந்த நிர்வாகம் அது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சி போக்கூட இருந்து வருகிறது. ஆகையால் இன்று இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களை சந்தித்து கோட்டாட்சியர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இது மீண்டும் இது போன்ற இந்த பிரச்சனைக்கு முடிவு செய்வது என்றால் மிகப்பெரிய போராட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பழனி உட்பட்ட ஒட்டஞ்சல் பகுதியில் அறந்தவி மக்கள் கொடுக்கப்பட்ட மனுகள்லாம் இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் இங்கே இருக்கிற விடியல் அரசு அமைதி காப்பதுதான் மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற திமுக ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் ஆதித்தமிழ் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க இந்த நிர்வாகம் எங்களுக்கு தூண்ட வேண்டாம் என்று சொல்லி ஆதித்தமிழ் கட்சி